ஏ விக்ரம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து நின்னு எங்க முன்னாடியே உன் குரலை வசதி பேசுவ? என்ன ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கிற நந்தா வந்து காப்பாத்திடுவாருன்ற தைரியத்துல பேசுறியா? என்று நக்கலாய் சிரித்தவாறு கேட்டான். எரிச்சலாக பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்ட விக்ரம், இப்படி நீங்க 2 பேரும் ஏதாச்சும் பேசி என்ன கலாய்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கீங்க. பட் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கேன் என்று திமிராக பதில் சொன்னவன் தனது பார்வையை மாற்றி சுரபி பக்கம் திரும்பி, நாம போலாமா பேபி என்று கேட்க, போலாம் விக்ரம் என்று சொல்லி அவனது கைகளை பற்றினாள் அவனுடைய சுரபி. அப்பொழுது ஒரு குரல் அவனை போக விடாமல் தடுத்தது. அந்த சத்தம் கேட்டு விக்ரம் அப்படியே நின்று விட்டான். ஏ மேன், நில்லு. நீ இந்த புருஷோத்தமன் ஃபேமிலியோட வேஸ்ட் மருமகன் விக்ரம் தானே? எதுக்காக இப்போ ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி பாதியிலேயே பார்ட்டியை விட்டு போறது சரியா? இது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது. நீ இங்கிருந்து போக நினைச்சனா நீ மட்டும் போ. அதை விட்டுட்டு இங்க இருக்கிற வேற யாரையும் அழைச்சிட்டு போறதுக்கெல்லாம் நாங்க விட மாட்டோம். நாங்க இப்ப என்ன சொன்னோமோ அதை சுரபிய பண்ண சொல்லு. அப்படி இல்லாட்டி உன் ஒய்ஃபோட கம்பெனி திவால் ஆகிடும். இதுல எந்த ஆப்ஷன்னு நீ சூஸ் பண்ணிக்கோ என்று சொன்னான் ஆர்யா. அவன் பேசியதை கேட்ட விக்ரம் டேபிளில் இருந்த 2 கிளாஸையும் அதன் அருகில் அமர்ந்து குடித்து கொண்டிருந்த சரவணனையும் பார்த்தான். அப்பொழுது அவன் காதில் சுரபி இதற்கு முன் நடந்த அனைத்தையும் சுருக்கமாக அவனிடம் சொல்லி முடிக்க, இப்பொழுது விக்ரமின் பார்வை தீவிரமாக யஷ்வந்தை நோக்கி சென்றது. அவனின் அத்தை மற்றும் மாமாவான ரேணுகா மற்றும் சரவணன் தனிப்பட்ட முறையில் அவனிடம் எப்படி நடந்து கொண்டாலும் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவியின் தாய் தந்தை அவர்களை இங்கிருந்தவர்கள் எதற்காக அவமதிக்க வேண்டும்? அது மட்டும் இல்லாது தன்னுடைய அன்பு மனைவியை ஊசியின் நுனியில் நிற்க வைப்பது போல நிற்க வைத்து அவளை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவன் மனது துடித்தது. அவர்கள் அனைவரையுமே திமிராக பார்த்தவன், இங்க இருக்கிற எல்லாருக்குமே குடிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்குமா? ஓகே, இங்க இருக்க எல்லாருக்குமே நான் ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க எந்த அளவுக்கு குடிக்க நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு குடிங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு பணம் தரேன் என்று அவன் மிகவும் கூலாக சொன்னான். ரோட்ல போற லோக்கலான ஆளிவன் இவன்லாம் நம்ம கிட்ட இந்த அளவுக்கு தில்லா பேசுறானா? இவன் பேசுறத நினைச்சு எனக்கு சிரிப்பு தான் வருது. அதே சமயம் இவன் எல்லாம் நம்மள பேசுறான்னு நினைச்சு எனக்கு ரொம்ப ஷேமாவும் இருக்குது என்று ஆர்யாவின் காதிற்குள் சங்கடமாக சொன்ன லூயிஸ் நர நர என்று பல்லை கடித்தவாறு விக்ரமை பார்த்து முறைத்தார். காரணம், யஷ்வந்த் மூலமாக விக்ரமை பற்றி அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். மிஸ்டர் யஷ்வந்த், என்ன இதெல்லாம்? இப்படிதான் கொஞ்சம் கூட மேனஸே இல்லாத ஆளை பார்ட்டிக்கு வர வச்சு எங்களை இந்த மாதிரி இன்சல்ட் பண்றது தான் நீங்க எங்களுக்கு தர ரெஸ்பெக்டா? தெருவில் போற நாயெல்லாம் இங்க வரும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம் என்று ஆர்யா சொன்னான். ஆமா ஆமா, உன்ன மாதிரி மிருகங்கள் எல்லாம் இந்த மாதிரி மனுஷங்களோட அட்டாச் ஆகாது. ஜூல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட தான் சுத்திட்டு தெரியும். நீ இங்க வந்தது ரொம்பவே தப்பு தான் என்று அவனை பார்த்து நக்கலாக சொன்ன விக்ரம் தந்திரமாக சிரித்து கொண்டு தனது போனை எடுத்து டேனிக்கு கால் செய்தான். அங்கிருந்து நகர்ந்து சென்ற அவனிடம் ஏதோ பேசி மீண்டும் யஷ்வந்த் மற்றும் தீனதயாளனை நோக்கி வந்தவன், என்னோட ஒய்ஃப் இந்த புருஷோத்தமன் ஃபேமிலி நேம்ல அவளோட ஆர்னமெண்ட் கம்பெனியை ரொம்ப ஹை லெவலுக்கு கொண்டு போயிருக்கா. அதுக்காக அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஆனா சாதாரணமா அந்த நேமை தூக்கி எறிய சொல்லிட்டு நீங்க அந்த நேம் யூஸ் பண்ணி ஹை லெவலுக்கு போகலாம்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி நினைப்பு உங்க மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு அனுபவிக்க வேண்டிய பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கும். இத மனசுல வச்சுக்கோங்க என்று அவர்கள் அனைவரையும் பார்த்து எச்சரிக்கை விடுத்தான் விக்ரம். ஹேய், யாரா நீ சொல்றத நாங்க எதுக்கு கேட்கணும்? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன மென்டல் மாதிரி தெரியுதா? நாங்க யாரு, எப்படிப்பட்ட ஆளு, இந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியாம எங்க முன்னாடி நீ நின்னு இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்க என்று கோபமாக கத்தினான் ஆர்யா மேத்தா. ஹேய், உன்னோட மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? உன் குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட மரியாதைன்னா என்னன்னு தெரியாதா? புருஷோத்தமன் ஃபேமிலி நேம்ல இருக்கிறதுனால தான் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு நாங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கோம். ஆனா அவன் இதே மாதிரி தொடர்ந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உங்க குடும்பம் மொத்தத்தையும் நாங்க காலி பண்ணிடுவோம். உங்க கம்பெனி இப்ப போயிட்டு இருக்கிற நிலைமைய அப்படியே சரிக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி கூண்டோட உங்க கம்பெனியை திவாலாக்கிடுவோம். நாங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்க பொழைச்சிப்பீங்க. இல்ல இந்த மாதிரி ஒன்னுத்துக்கும் ஆகாதவனை கூட்டிட்டு வந்து பேச விட்டீங்கன்னா நீங்க பின்னாடி எங்க காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரி வரும். அதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு என்று யஷ்வந்த் சிரித்து கொண்டே சொன்னான். விக்ரமை நினைத்து அவன் மனதிற்குள் துளியும் பயமே இல்லை.
காரணம், விக்ரமை எதிர்ப்பதற்காக இவனிடம் மேத்தா ஃபேமிலியும் இப்பொழுது பாம்பேயில் இருந்து அவனை தேடி வந்திருக்கும் வீரேந்திரனும் துணையாக இருந்தனர். ஆனால் உண்மையில் வீரேந்திரன் எதற்காக வந்திருக்கிறான் என்பதை நாம் காலப்போக்கில்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் எல்லாம் தங்கள் பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தைரியத்தில் தான் யஷ்வந்தும் தீனதயாளனும் சுரபியின் கம்பெனி நேமை தங்களுடைய பிராண்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஹே விக்ரம், எதுக்காக இப்படி மறுபடியும் வந்து நீ எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க? புருஷோத்தமன் ஃபேமிலி விஷயத்துல நீ தலையிட வேண்டாம், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு என்று எரிச்சலாக ரேணுகா அவனை பார்த்து கத்தினாள். அதன் பின் யஷ்வந்த் மற்றும் தீனதயாளன் பக்கம் திரும்பியவள், இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் எப்ப எங்க வாழ்க்கையில வந்தானோ அப்ப இருந்து எங்களுக்கு கஷ்டகாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. நாம இந்த பிராண்ட் பிரச்சனையை பத்தி அதுக்கப்புறம் பின்னாடி பேசி முடிவு பண்ணிக்கலாம் என்று அவர்கள் இருவரிடமும் கெஞ்சுவது போல் பேசினாள் ரேணுகா. என்னது, இதுக்கு மேலேயும் உங்க கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசணுமா? அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. ஏற்கனவே எங்களோட முடிவை உங்ககிட்ட சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் உங்க மூஞ்சியை பார்த்து பேசுறதுக்கு எங்களுக்கு துளியும் இருப்பில்ல என்று தீனதயாளன் அவள் முகத்தில் அறைந்தார் போல் சொல்ல, அதற்கு பின் ரேணுகாவால் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. ஆனால் இங்கு நடக்கும் எதையும் கண்டுகொள்ளாதவன் போல் விக்ரம் சுரபி பக்கம் திரும்பி, பேபி, நீ நின்னு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சொல்ல போனா இங்க நின்னு என் டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நாம இங்கிருந்து போகலாமா என்று கேட்க சரி என்பது போல் தலையசைத்தாள் சுரபி. அதன் பின் விக்ரமும் சுரபியும் அங்கிருந்து கிளம்பினர். பாத்தீங்களா, அவன் வந்தான், ஏதோ பேசினா, நாம அவ்வளவு சொல்லியும் அத்தனை பேர் மிரட்டியும் எதுவுமே கண்டுக்காம திமிரா போயிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தனை உங்க குடும்பத்துக்குள்ள விட்டுக்கிட்டு உங்க பொண்ணை அவன் பின்னாடி சுத்த விட்டு ஓவரா ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இப்படியே போச்சுன்னா நாங்க சொன்னதுதான் உங்களோட நிலைமை. நீங்க எல்லாரும் வந்து எங்க காலில் விழுந்து கெஞ்சற மாதிரி இருக்கும் என்று சலிப்பாக சொன்னான் தீனதயாளன். ஐயோ, நீங்க எங்களை எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க ஒன்னும் அவனை வீட்டை விட்டு துரத்தாம இல்ல. எத்தனையோ முறை சொல்லிட்டு ஆனா அவன் போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். எங்க பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்னு பார்த்தா அவளுக்கும் ஏதோ பைத்தியம் பிடிச்சு போச்சு போல. நாங்க எது சொன்னாலும் கேட்காம முட்டாள் மாதிரி அவனை நம்பிக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நாங்களே இதுக்கு எப்படா ஒரு முடிவு கிடைக்குன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே எங்களுக்கு சரியா அமைய மாட்டேங்குது. எங்க நேரமோ என்னமோ தெரியல. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட மறந்துடுங்க. எங்க மேல எந்த கோபத்தையும் வளர்த்துக்காதீங்க. என் பொண்ணு சுரபிக்கு நான் வீட்டுக்கு போயாச்சும் அடிச்சு திருத்தியாவது புத்தி வர வைக்கிறேன். எனக்கு கடைசியா இந்த ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க என்று சொன்னாள் ரேணுகா. ஆமா, ரேணுகா சொல்றதும் சரிதான். நாங்க வீட்டுக்கு போய் சுரபி கிட்ட பேசி இதை பத்தி முடிவு உங்களுக்கு நாங்க சொல்றோம். அப்புறமா நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். லஞ்சு சாப்பிட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற விரோதத்தை நம்ம முடிச்சுக்கலாம் என்று சிரித்த முகத்துடன் சொன்னான் சரவணன். இந்த மாதிரி ஐஸ் வச்சு மனசுக்குள்ளுற மாதிரி பேசியெல்லாம் எங்க பக்கம் வந்து ஒட்டிக்கணும்னு நினைக்காதீங்க. எங்களுடைய முடிவெல்லாம் என்னைக்குமே மாத்திக்க முடியாது. இப்ப தனியா இருக்கிற நீங்க என்னைக்குமே தனியா தான் இருந்தே ஆகணும் என்று சொன்னான் தீனதயாளன். அவனது வார்த்தைகளை கேட்ட ரேணுகா மற்றும் சரவணன் முகம் மிகவும் அவமானமாக மாறியது. அவர்கள் மிகவும் கோபம் அடைந்தனர். வெளிப்படையாக வாய் திறந்து அவர்களால் எதுவுமே பேச முடியவில்லை. யஷ்வந்த் அவர்கள் அருகில் வந்து, அதான் உங்க பொண்ணு போயிட்டால, நீங்க 2 பேரும் எப்படி கிளம்புறீங்களா? இல்ல இங்க இருக்கிற செக்யூரிட்டிஸை விட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லணுமா என்று மறைமுகமாக அவர்களை மிரட்ட, அதற்கு மேலும் அங்கு நிற்க விருப்பம் இல்லாதவர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். மிஸ்டர் தீனதயாளன், யார் இந்த விக்ரம்? இவனை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. அவன் எந்த அளவுக்கு திமிரா நடந்துகிட்டான்? அவனுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் நடத்தியே ஆகணும் என்று ஆர்யா மிகவும் கோபமாக சொன்னான். தன் முன் மிகவும் திமிராக நடந்து தன்னை அவமானப்படுத்திய விக்ரமிற்கு தான் யார் என்று காட்ட வேண்டும் என்று நினைத்தான் ஆர்யா. அதே நேரம் ஆர்யா மேத்தாவின் மொபைல் ஒலித்தது. மொபைல் டிஸ்பிளேவில் ஆண் பெயரை பார்த்ததும் அவன் முகம் ஆச்சரியமாக மாறியது. உடனே முகம் நிறைய புன்னகையுடன் அவன் போன் காலை அட்டன் செய்தவன், நல்லது, ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் இதோ உடனே கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு போன் காலை கட் செய்தவன், மிஸ்டர் தீனதயாளன் அண்ட் யஷ்வந்த், நீங்க 2 பேரும் என்ன தயவு செஞ்சு மன்னிக்கணும். பிகாஸ் உங்களோட இந்த கம்பெனி திறப்பு விழாவில் என்னால் ரொம்ப நேரம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எனக்கு இப்போ ஒரு ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு ஒர்க் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஸோ நான் இப்பவே கிளம்புறேன் என்று சிரித்து கொண்டே சொல்ல, என்ன சொல்றீங்க ஆர்யா? எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க? என்ன விஷயம் என்று அதிர்ச்சி நிறைந்த முகத்துடன் கேட்டனர் தீனதயாளனும் யஷ்வந்தும்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அண்டு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட என்று எதுவும் வெளிப்படையாக சொல்லாமல் பொடி வைத்து சொன்னார் ஆர்யா. அவன் அருகே இருந்த லூயிஸ் அவனிடம் என்ன விஷயம் என்று கண்களால் கேட்க, நான் ரொம்ப பெரிய முக்கியமான ஆளை சந்திக்க போறேன். இப்போ அதை பத்தி நினைச்சாலே எனக்கு ஏதோ பெரிய லாட்டரி பம்பர் பிரைஸ் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார். ஓகே ஆர்யா, நாம பின்னாடி கண்டிப்பா மீட் பண்ணலாம், இப்போ நீங்க கிளம்புங்க என்று சொன்ன தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் சிரித்த முகத்துடன் ஆர்யாவையும் லூயிஸையும் வழி அனுப்பி வைத்தனர். இவர்களை வைத்தே சுரபியை எப்படியாவது கீழே தள்ளிவிடலாம் என்ற ஒரு வஞ்சக புன்னகை அவர்கள் சென்ற கார் மறையும் வரை அவர்கள் முகத்தில் இருந்து மறையாது இருந்தது. அதே சமயம் இங்கே காருக்குள் பின்னிருக்கையில் ஆர்யா மேத்தாவும் லூயிஸும் அமர்ந்திருந்தனர். லூயிஸ் ஆர்யாவிடம், எங்க போயிட்டு இருக்கோம்? யார் அந்த முக்கியமான ஆளு? அங்க எல்லாரும் இருந்ததுனால அந்த ஆளு யாருன்ற விஷயத்த சொல்லல, பட் இப்போ என்கிட்ட சொல்லலாமே, அதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே என்று லூயிஸ் கேட்க, இத சொல்றதுல எனக்கு என்ன இருக்கு லூயிஸ், பட் அந்த முக்கியமான பர்சன் யார் அப்படின்னு எனக்கு கூட இன்னும் தெரியாது. டேனி அவசரமா கால் பண்ணி முக்கியமான பர்சனை மீட் பண்ணணும்னு சீக்கிரமா வாங்கன்னு சொன்னாரு. நானும் கிளம்பிட்டேன். உண்மையை சொல்ல போனா டேனி ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்றதுக்கு என்ன கூப்பிட்டு போறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் தானே என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். டேனியுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் ஆர்யா மிகவும் பயனடைந்துள்ளார். இப்பொழுது மேத்தா ஃபேமிலியில் ஆர்யாவின் நிலை எங்கோ போய்விட்டது. உண்மையிலேயே அவனது மகன் ராகுல் மேத்தா மீது அவருக்கு இருந்த கெட்ட அபிப்பிராயமும் போய்விட்டது. ஆர்யா இப்பொழுது ஈர்க்கப்படுவதால் தனக்கு தனது குடும்பத்திற்கும் நல்ல எதிர்காலம் இருக்கும் என்று நினைக்கிறார். அதே சமயம் இந்த விஷயம் லூயிஸ் மனதிற்குள் ஏதோ பொறாமையாகத்தான் இருந்தது. ஆர்யாவிற்கு மட்டும் இத்தனை செல்வாக்கு கிடைப்பது ஏனோ அவனுக்குள் ஒரு நெருடலாக இருந்து கொண்டது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வெளிப்படையாக போலி நாடகம் ஆடினான். வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஆர்யா. மிஸ்டர் டேனிக்கு நீங்க ரொம்ப ஃபேவரட்டான பெட் அப்படின்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல எதிர்காலம் இருக்குது என்று பொய்யாக அவனை பாராட்டினான் லூயிஸ். அதே சமயம் இங்கே விக்ரம் சுரபியை கத்தி அழைத்தவாறு அவர்கள் அருகில் வந்த ரேணுகா, உங்க 2 பேருக்கும் புத்தி கேட்டு போச்சா என்ன? ஹே விக்ரம், உனக்கு நான் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? அங்க எவ்வளவு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்குது, அங்க இருந்தவங்க எல்லாம் எவ்வளவு முக்கியமான ஆளுங்க, ஆனா நீ அங்க என்ன மாதிரி காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை யார் அந்த மாதிரி எல்லாம் பேச சொன்னது? இப்ப நீ பேசின பேச்சினால அவங்க சுரபியோட கம்பெனி நேம கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதமா நிக்கிறாங்க. இதனால என் பொண்ணோட பிசினஸ் எந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆக போகுது உனக்கு தெரியுமாடா என்று கோபமாக அவள் கத்தினாள். இங்க பாருங்க மாமியார், நீங்க இந்த அளவுக்கு ஓவரா டென்ஷன் ஆகி உங்க உடம்ப கெடுத்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த புருஷோத்தமன் ஃபேமிலி நேம எப்பவோ மாத்த சொல்லி நான் என் பேபி கிட்ட சொல்லிட்டேன். அவளும் அதை மாத்துறதுக்கு ஒத்துக்கிட்டா என்று அவன் மிகவும் கூலாக சொன்னான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ பைத்தியக்காரனா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று அதிர்ச்சி நிறைந்த கோபத்துடன் கேட்டாள் ரேணுகா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.